கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? யாவே ராக சீரிஸோட டே 12க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை, எம்மை துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே மக்கள் நன்றி. நல்ல மீட்பனா எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வருகிற உடைய கிருபையை நினைத்து மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களோடு வாங்க. மீதிய நேரம் முழுவதும் உடைய ஆளுகைக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். சிவநாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். இந்த நல்ல மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? நமக்கு உயர்வை தரும் நல்ல திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு உயர்வை தரும் மேய்ப்பனாக இருக்கிறார். எசேக்கியேல் 34வது அதிகாரத்துல 13வது வசனப்படியா சொல்லுகிறது, அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும், முதல்ல சொல்றாரு சுய தேசத்துக்கு கொண்டு வர ரீபொசிஷன் பண்ணுவேன். எதை நீங்க இழந்துட்டீங்க அதை மறுபடியும் உங்களுக்கு அவர் தரப்போகிறார். எது உங்களை விட்டு போய்விட்டது அதை திரும்பவும் தர விரும்புகிறார். சுய தேசத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலத்திலும் அவைகளை மேய்ப்பேன். ஆண்டவருக்கு எவ்வளவு ஆசை பாருங்களேன். நம்மளை நல்ல இடத்துல மேய்க்கணும், அற்புதமான இடத்துல நம்மளை வைக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய அழகான திட்டம். 14வது வசனம் சொல்லுகிறது, அவைகளை நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். ஆண்டவருக்கு எப்பவுமே நம்மளை உயர்த்தி வைத்து பார்க்கிற, அழகு பார்க்கிற ஒரு நல்ல தந்தை, நல்ல மேய்ப்பன். அவருக்கு எப்பவுமே நாம் உயர்வா, அவருடைய ஆடுகளாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உயர்வா இருக்கணும்னு விரும்புகிறார். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கணும். ஆண்டவர் நமக்கு தர்றதெல்லாம் பெஸ்ட் தாங்க, உச்சிதமானது தான் அவர் நமக்கு தருகிறார். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். 15வது வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல உயர்வுகளை தர விரும்புகிறார். நன்மையானவைகளை, பெஸ்டானவைகளை தர விரும்புகிறார். அப்போ ஏன் என் லைஃப்ல இப்படி இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, அந்த நல்ல மேய்ப்பனோடு இணைந்து இருக்கிறோமா, அவர் சொல்லுகிறத கேட்கறதுக்கு நம்ம காத்திருக்கிறோமா, அவரோடு நம் உறவு சரிப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்த்துருங்களேன். அது செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம அவரோடு சரி பொருந்த வேண்டிய இடம் எது அப்படிங்கிற உங்களுக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும். அதை சரி செய்து கொள்ளும்போது ஆண்டவர் நம்ம மேலே வைத்து உயர்ந்த திட்டம், நல்ல திட்டம், அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நல்ல பாதைகளிலும் உயர்வான பாதைகளிலும் கொண்டு செல்கிறீரே, அதற்காக எனக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். என்னை கேட்கிறவருடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உயர்ந்த நல்ல திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுவதாக. இப்பொழுது காணப்படுகிற குழப்பங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. நீர் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களும் நன்மையானவைகளும் இவர்கள் வாழ்க்கையை வந்து சேரட்டும். அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் உங்களை குறித்து நல்ல திட்டத்தையும் உயர்ந்த திட்டத்தை தான் வைத்திருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். God bless you all.